Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Jibomba! Bonjour des amis, aujourd'hui Jibomba donne un bon offre. 2006 pour les janvier, 200 € pour seulement Jibomba. இது வந்து முதல்ல செய்யும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது நீங்கள் வந்து காமெடி பீஸ். எப்படி இந்த ஜி பூம்பா பண்ணீங்க? மல்டிநேஷனல் கம்பெனிக்கு பிராண்டிங், 5 மல்டிநேஷனல் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறோம். 200 ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்து நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே ரீசெண்டாக ஒருத்தர் கூமாப்பட்டின்னு ஒருத்தர் வந்து இப்படி தான் என்னடா விளையாட்டாக சொல்லிட்டே இருக்காருன்னு தொடர்ந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இல்லாத ஷோ இல்லை, அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டார். இப்போ இங்கே வந்து தெரியாதுன்னு சொன்னாலும் ஃப்ரான்ஸில் எல்லா மக்களுக்கும் வந்து ஜிபூம்பா தெரியும். ஏன்னா வந்து நான் கண்டினியூஸாக கூமாப்பட்டியோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னதுமா சொல்கிறாங்க, இந்த யூடியூபர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். என்ன காரணம்னா அதில் நிறைய பணம் வருது. உண்மையிலே அதில் அவ்வளோ பணம் வருமா? உண்மையாக காசு வருது சார். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய காசு எப்படி வருதுன்னு சொன்னால் எல்லாமே பெரிய பிராண்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே கண்மூடித்தனமாக எல்லாருக்குமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. என்னடா ஆரம்பத்தில் ஒன்று நம்பி தான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினேன், ஆனால் நீங்கள் காசு தரேன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் இது பண்ணுற மாதிரி ஒரு பேர் வருதுல்ல. நான் வந்து சாப்பாடு இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வந்தது ஃப்ரான்ஸில். ஸோ அந்த நாட்டில் வந்து என்னோட கஷ்டம் வந்து மக்களுக்கு வரக்கூடாதுன்னு நிலைமைக்கு தான் நான் இன்ஃப்ளூயன்சர் ஆனது. சார் நானும் உங்களை மாதிரி பணக்காரன் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும்னா ஒரு ஈஸியாக ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸ்ன்னு சொன்ன உடனே 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று அவங்களோட அந்த ஒரு ஐஃபில் டவர், ஃப்ரான்ஸோட பெர்ஃப்யூம், ஃப்ரான்ஸோட கேர்ள்ஸ். ஸோ அப்படி சொல்லும்போது இட்ஸ் ஒரு பார்ட்டி கண்ட்ரி தான். உண்மையாக அவங்க வெள்ளைக்காரங்க வந்து எங்களோட செட்டே ஆகாது நார்மலி. பட் நாங்கள் வந்து அங்கே சிஸ்டம், நாங்கள் வந்து லாங்குவேஜ், அவங்க கல்ச்சர், நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் அவங்க நம்மளை 100 விதம் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அது என்ன ஒரு விஷயம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே சம்பாரிச்சு டேக்ஸ் கட்டுறதுக்குமா இருக்கட்டும், ஃப்ரான்ஸோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் எக்கனாமிக் சிஸ்டத்தில் என்ன ஒரு விஷயம் பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. ஒரு மாதம் நின்னா நீங்கள் திருப்பி வர்றதுக்கு நீங்கள் வேணான்னு தான் சொல்லுவாங்க, திருப்பி பேக் டு ஹோம். ஏன்னா அப்படி ஒரு சிஸ்டம். ஃப்ரான்ஸை சொன்ன போனால் அந்த வில்லேஜஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கோவில் இருக்குது, நீங்கள் வந்து சாப்பாடு கடை இருக்குது, நீங்கள் தோசை இதெல்லாம் வடையெல்லாம் அங்கேயே சாப்பிட்லாம். நீங்கள் சின்ன ஒரு சென்னையோ சின்ன ஒரு மதுரையோ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் பார்க்க வேணால் நீங்கள் நம்புவீங்களா? 1 கிலோமீட்டரில் 5 கோவில் இருக்குது. பிள்ளையார் கோவில் இருக்கும், முருகன் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. எப்படி சொல்ல மற்றவங்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி ஒரு டிப் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க, பீங் ஒரு யங் ஆர் நியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ்? சார் முக்கியமாக இது வந்து நாம் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. வாட்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜிபூம்பா என்னவா இருக்கணும்? 10 வருஷமெல்லாம் எனக்கு வந்து அது லாங். அது எஸ், மென் இன் பிளாக் படத்துல இருந்து ஒருத்தரை கடத்தி கூட்டின்னு வந்து உட்கார வச்ச மாதிரியே ஒரு ஆங்கிள் உட்காந்துட்டு இருக்காரு. எஸ், வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் ஜிபூம்பா. ஜிபூம்பா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களை வந்து நிறைய அது ஒரு உங்களுடைய இன்ஃப்ளூயன்சிங்கில், மார்க்கெட்டிங்கில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் டு கலாட்டா வாய்ஸ். என்ன காரணம்னா, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நீங்கள். ஏன்னா இங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, தேனி மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் போயிட்டு ஃப்ரான்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க. நிறைய மல்டிநேஷ்னல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து உங்களை ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவும் பிராண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரீசெண்டாக இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், உங்களுடைய பேரில் ஒரு ட்ரிங்க்ஸ் கம்பெனி, ஜிபூம்பா ட்ரிங்க் கோலா கம்பெனிலாம் இதுவெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் லைக் ரியலி ஹியூஜ். ஸோ எப்படி இந்த ஜிபூம்பா பண்ணீங்க சார்? அது வந்து நான் ஃப்ரான்ஸில் வந்து 2013 ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், 23. ஸோ அது வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட முகம் காட்டி பேசுகிறேன். ஏன்னா நான் நார்மலாக இன்ட்ரோவர்ட், பப்ளிக்கில் நிறைய பேச மாட்டோம். ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் எப்படியாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணோம். அதுக்காக நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முகம் காட்டி பேசி அப்போ தான் மக்கள் கொஞ்சம் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன, அவங்க ஒரு எப்படி நாங்கள் வந்து அவங்கள அட்டென்ஷன் செய்யலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜிபூம்பா ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இதுவும் ஃப்ரான்ஸிலிருந்து மக்கள் எல்லாரும் வரவேற்று நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு பிராண்டிங், 5 மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறோம். 200 ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்து நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜிபூம்பாவோட மேஜிக். ரைட். மக்கள் தந்த எல்லா சப்போர்ட்டும்.
என்ன இது உண்மையிலே நீங்க எப்படி இந்த ஜி பூம்பான்ற ஒரு பேர் காயின் பண்ணீங்க? ஏன்னா அந்த காலத்துல அந்த பட்டினத்தில் பூதம்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. ஜி பூம்பான்னு ஆரம்பிச்சது. அவங்க கூட இவ்ளோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்க ரீசெண்டா ஒருத்தர் கூமாப்பட்டின்னு ஒருத்தர் வந்து இப்படிதான் சொல்லிட்டே இருந்தாரு. கூமாப்பட்டியில வந்து வாங்க ஐலேண்ட்லான்னு. என்னடா விளையாட்டா சொல்லிட்டே இருக்காருன்னு தொடர்ந்து சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் இல்லாத ஷோ இல்ல. அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறிட்டார். ஸோ நீங்க அந்த ஒரு பிரான்ஸ் நாட்டோட கூமாப்பட்டியா? அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னா வந்து இது கண்டினியூஸ் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுலேயே அதிலோட விடயம் இருக்குது. நாங்கள் கண்டினியூஸாக என்ன விஷயம் செஞ்சாலும் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஆப்ஜெக்டிவ் அது வந்து ரியாலிட்டியில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இல்லாத விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து கனவு ட்ரீம் காணனா, இப்போ நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா ஃப்ரான்ஸில் ஜீபும்பா தெரியாத மக்கள் இல்லை. இப்போ இங்கே வந்து தெரியாதுன்னு சொன்னாலும் ஃப்ரான்ஸில் எல்லா மக்களுக்கும் வந்து ஜீபும்பா தெரியும். ஏன்னா வந்து நான் கண்டினியூஸாக குமாப்பட்டியோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி பர்சன் ஃபார் த சக்ஸஸ். ஓகே ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். இன்னும் டைரெக்டாகவே கேட்குறேன். எல்லாருமே வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக மாறதா இருக்கட்டும், இது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டை உயர்த்தணும், அதெல்லாம் வந்து யாருக்குமே இல்லை. பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அதுதான் ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ இப்போ உங்களை எக்ஸாம்பிள் எடுக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க, நானும் இவரை மாதிரி ஒரு நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய இது பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கோட் சூட்லாம் போட்டு நல்ல ஒரு பிராண்டட் கிளாஸ் வாங்கி போடணும், இந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு க்ரோ ரிச் ஈஸிலி? சரி, நான் எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். நான் வந்து எல்லாரோட ஹாபியில் வந்து ஓகே பண்ணுவோம். ஆனால் என்னோட ஹாபி வந்து மேக்கிங் மணின்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையாக எல்லாருக்கும் இருக்கிற ஹாபியை விட நாங்கள் வந்து ஃபோக்கஸ் இன் மணி. ஏன்னா எப்படி காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறத விட எவ்வளோ கூட சம்பாதிச்சாலும் அது வந்து கூட இருக்கும்போது நம்ம எக்ஸஸாக வர பணம் வந்து மக்களுக்கு அது வந்து நம்மளாக செய்யலாம். நான் ஒரு மனது இருந்தால் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து பேஷன் மேக்கிங் மணி. ஓகே ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் நிறைய இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னதம்மா சொல்கிறாங்க, எனக்கு இந்த யூடியூபர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். என்ன காரணம்னா அதில் நிறைய பணம் வருது. உண்மையிலே அதில் அவ்வளோ பணம் வருமா? உண்மையாக காசு வருது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 45 நாள், ஒரு மாதம் எப்படியும் ஒரு 4 நாடு எப்படியும் போயிடுவோம். அது வந்து நாங்கள் வந்து ஒரு பிராண்டிங் செய்யும்போது எங்கள் வந்து அதோட என்ன பிராண்டாக இருந்தாலும் ரிச்சஸ் காட்டணும் நார்மலி. ஸோ அதுக்கான பேமெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஒரு பிராண்ட், ஏன் பிராண்டுன்னு சொல்ல போனால் அந்த ரிச்சஸில் தான் மக்கள் எப்படி ஏன் நம்ம வந்து காஸ்ட்லி எடுக்கிறோம், நான் குவாலிட்டி இருக்கும், மற்றபடி லைஃப் டைம் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் பிராண்டிங் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய காசு எப்படி வருதுன்னு சொன்னால் எல்லாமே பெரிய பிராண்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வளர்ந்து வரதுக்கான வாய்ப்பு கூட, மற்றபடி நாங்கள் வந்து சமூக சேவை நிறைய விஷயம் செய்யலாம். ஏன்னா வந்து மக்களுக்கான விஷயம். அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தா நாங்கள் வந்து அது நாங்கள் செய்யலாமா வேண்டாமா, இது வந்து மக்களுக்கு கெடுதலாக நல்லதா, இதெல்லாம் நாங்களே பார்க்கணும். எங்களுக்கான அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாங்கள் அதுக்கான திறமை இருக்கணும். அது அதிகமாக ஏன்னா என்ன காரணம்னா, அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் ஓகே இது பார்த்து பண்ணணும், இவங்களுக்கு பிராண்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற யோசனைலாம் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே கண்மூடித்தனமாக எல்லாருக்குமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. அது சொல்லுவாங்கள்ல, என்னடா ஆரம்பத்தில் ஒன்று நம்பி தான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினேன், ஆனால் நீங்கள் காசு தரேன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் இது பண்ணுற மாதிரி ஒரு பேர் வருதுல்ல. ஸோ அது யூஸ்வலாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஹவு டு யூ see this? அதுக்கு முக்கியமாக சார் நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ், நீங்கள் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் இருக்கணும், நீங்கள் வந்து உலகத்தை பற்றி தெரியணும், மக்களோட நிலைமையை தெரியணும், எங்களோட மக்களை பற்றி தெரியணும். ஸோ நிறைய அடிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஈவன் ஃப்ரான்ஸ்லேயும் நிறைய பேர் இப்போவும் சாப்பாடுக்காக கூட இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இங்கே தெரியாது. ஸோ நான் கண்ணால் பார்த்து என்னோடய சூழ்நிலையே அப்படி தான். நான் வந்து சாப்பாடு இல்லாமல் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வந்தது ஃப்ரான்ஸில். ஸோ அந்த நாட்டில் வந்து என்னோடய கஷ்டம் வந்து மக்களுக்கு வரக்கூடாதுன்ற நிலைமைக்கு தான் நான் இன்ஃப்ளூயன்சர் ஆனது. ஏன்னா எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் செய்யலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நல்லதோ கெட்டதோ மற்றவங்க செய்கிறது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி தான் இருக்கணும், எங்களுக்கு என்ன வந்தாலும் அது மக்களுக்கு சேரணும். ஸோ நல்ல விஷயம் கூட செஞ்சால் அது நல்ல விஷயம் தான். ரைட் ரைட். சரி, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதுவாக மாறி இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ யாரோ வந்து உங்களுக்கு கேட்குறாங்க, சார் நானும் உங்களை மாதிரி பணக்காரன் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும்னா ஒரு ஈஸியாக ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்களேன். ஸோ சார் அது முக்கியமாக நாங்கள் வந்து எங்களோட பேஷன், நான் வந்து கோல் செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ 2026க்கான கோல் நான் 2025 டிசம்பர் 31 செட் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இதுதான் என்னோட அடுத்த வருஷத்து 12 மாதத்துக்கான கோல் நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதில் வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட ஆக்ஷன் பிளான் இருக்கும். ஸோ எல்லா வருஷம் அப்படி தான். ஒரு நாளால் முதல்வராக முடியாது, ஆனால் கடினமான முயற்சி. ஸோ ஃபோக்கஸ், ஒப்ஜெக்டிவ், இதில் வந்து நாங்கள் வந்து மாற்ற மாட்டோம். என்னோட ஒப்ஜெக்டிவ் இப்போ நாங்கள் கேட்ட விஷயம் தான் எனக்கு வேணும். நான் சுடு தண்ணி கேட்டால் சுடு தண்ணி தான் வேணும், பால் தந்தால் குடிக்க மாட்டோம்.
நான் எனக்கு கேட்ட விஷயம் கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னோட கன்செப்ட். நிறைய மக்கள் ஃப்ரான்ஸில் கூட சின்ன சின்ன குழந்தைகள் கூட நம்மளை இன்ஸ்பயர் ஆகி இந்த விஷயத்துலையோ அவங்களே வீட்டை சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் ஜி மும்பா இப்படி இருக்கிறார், இப்படி பிஸ்னஸ் செய்கிறார், இந்த நாட்டுக்கு போகிறார். ஸோ நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு மாடலாக முன்னுதாரணமாக இருந்தால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் காசுக்கு பின்னால் போக மாட்டோம். ஏன்னா எங்களை தேடி தான் காசு வரும், நாங்கள் தேடி போக மாட்டோம். அப்போ நாங்கள் வந்து ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய மாட்டோம். மக்களுக்கு என்ன தேவையோ மக்கள் எங்களை ஒரு மாடலாக ஏற்றுட்டாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு மக்கள் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு வரவேற்பு தந்திருக்காங்க. இன்னும் வந்து நிறைய மக்கள் எங்களை பார்க்கணும், நிறைய பேர் எங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன ஒரு ஆசை ஃப்ரான்ஸில் லைக் தமிழ்நாட்டோட இந்த ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக தெரிய வரணும், பெருமை தெரிய வரணும்? வாட்ஸ் யுவர் விஷ்? இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் இருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளோட ஒரு அடையாளத்தை வந்து காட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வெளிநாடு எப்படி இருக்குது, நாங்கள் கஷ்டப்படலாமா, நாங்கள் வந்து சம்பாதிக்கலாமா, நாங்கள் நல்லா வாழலாமா, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வாழ்க்கையில் இப்படி வரலாம். ஸோ உங்களோட முயற்சி இதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து ஒரு மாடலாக நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒரு டைம் அதுக்கான பலம் வரும்போது இப்படி தான் வாழ்க்கை. உங்களோட அந்த ஜேர்னி சொல்லுங்களேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் உங்ககிட்ட இருந்த காசு, நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக பார்த்த ஒரு காசு. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு 5 யூரோன்னு சொன்னால் 500 ரூபா ஒரு நல்ல ஒரு சாப்பாடுக்கு. இப்போ அதுக்கு விலையேறி போச்சு, கிரேக்குன்னு சொல்லுவோம். அப்போது 2014ஆம் ஆண்டு அது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தது. 500 யூரோ 500 இந்தியன் காசு. ஆனால் அது சாப்பிட ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃப்ரான்ஸில் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கு வந்து போனால் ஃப்ரீ சாப்பாடு. அப்போ காசு எடுக்க மாட்டாங்க. இப்போ பயம், ரெஸ்டாரண்ட்டில் போய் பெரிய சாப்பாடு தான் அவங்க ஜிபும்பாவான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு பிரச்சனை. பட் அதை விட வந்து நாங்கள் ஒரு நாள் இப்போ வந்து சம்பாதிக்கிறதே வந்து அங்கத்த ஒரு மாதம் சம்பளம் எனக்கு ஒரு நாள்லேயே நான் சம்பாதிக்கிறேன். அங்கத்த சராசரி ஒரு மனுஷனோட ஒரு மாதம் சம்பளம் என்னோட ஒரு நாள் வருமானம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணி கொண்டிருக்கோம். அதுதான் நீங்கள் சொன்னது. நானே ஒரு மைல் ஸ்டோன் வச்சு அதை நானே உடைச்சி அடுத்த மைல் ஸ்டோன் நான் அதுக்கு மேலே வச்சு அப்படி உடச்சி கொண்டு தான் போயிருக்கோண்டிருக்கோம். இதுதான் நீங்கள் சொன்ன அடுத்த ஒரு பாயிண்ட். இதுதான் நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் தான் எவ்வளோன்னு முடிவு எடுக்கிறது. ஸோ நீங்கள் தான் அதோட பிரேக் ஈவன் வச்சுட்டு நீங்கள் தான் உடச்சி நீங்கள் தான் மற்றவங்கள பார்த்து நீங்கள் வளரக்கூடாது. நீங்கள் தான் உங்களுக்கு முன்னுதாரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் தான் ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. நாங்கள் தான் எங்களை பற்றி நாங்கள் தான் பெருமையாக பேசணும், மற்றவங்க பெருமையாக பேசக்கூடாது. எங்களுக்கு தெரியணும் நாங்கள் தான் சூப்பர் ஹீரோ. நான் முன்னாடியெல்லாம் வந்து கண்ணாடியில் போய் பார்த்துட்டு யூ ஆர் சூப்பர் ஸ்மார்ட், யூ கேன் டூ, இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன வந்து பார்க்கும்போது எல்லோரும் சொல்லுவோம், இப்போ நான் இந்த மூஞ்சியா, முதல் வீடியோ செய்யும்போது இதில் தலையில் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு கேமரா முன்னால் உனக்கு அசிங்கமா இல்லைன்னு சொன்ன ஆட்கள் இப்போ வந்து ஆஹா உன்னை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க, பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எங்களுக்கு காதிலே கேட்காம நம்மளை பெருமையாக நீ தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி ஒரு ஹான்சம்னு சொல்லி நம்மளை பெருமையாக எங்களுக்குள்ளேயே சொன்னால் மற்றவங்க சொன்னால் நாங்கள் காதிலே கேட்க தேவையில்லை, நாங்களே டெவலப் பண்ணி போகலாம். நான் வந்து ஒரு பாதைன்னு சொல்லும்போது ஆட்கள் தான், நீங்கள் வந்து ஒரு செருப்பு இல்லாமல் போனால் காலில் முள்ளுப்படும். ஆட்களோட இந்த கிண்டல் பண்ணால் உங்களுக்கு வந்து அது வந்து மனசே உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அந்த வலி தாங்க முடியாது. ஸோ அந்த வலி நிறைய பார்த்துட்டோம். அப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த வலியை விட இப்படி கிண்டல் பண்ண வலி தான் கூட. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு மைலேஜ் கூட்டியிருக்கு. அதே நம்மளோட மைண்ட் பவர். ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் மல்டி லாங்குவேஜ், இப்போ 6 மொழின்னு சொன்னால் நீங்கள் 6 மொழியில் வீடியோ செய்கிறேன். அப்போது அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா டேலண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாராலையும் முடியும். இப்போ என்னால் ஒன்றுமே இல்லாமல் நல்லா படிக்காமல் நம்ம இவ்வளோ செஞ்சோன்னா படித்தவங்க வந்து நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ இது வந்து எங்கள் நாட்டுக்கு இங்கே வந்து மிச்சம் பார்க்குற இந்த யங் ஜெனரேஷன் வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்து அவங்களும் வாழ்க்கையில் வரலாம், முன்னுக்கு வரலாம். ரியலி இன்ஃபேக்ட் ஃப்ரான்ஸ்ன்னு சொன்ன உடனே 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று அவங்களோட அந்த ஒரு ஐஃபில் டவர், ஃப்ரான்ஸோட பெர்ஃப்யூம், ஃப்ரான்ஸோட கேர்ள்ஸ். ஸோ அப்படி சொல்லும்போது இட்ஸ் ஒரு பார்ட்டி கண்ட்ரி தான் அது. அவ்வளோ ஒரு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா அதிகமாக பேஸ் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இப்போ ரீசெண்டாக கூட சொன்னாங்க அதிக மக்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வராங்க. பட் இருந்தாலும் பழைய மாதிரி டூரிசம்லாம் அங்கே கொஞ்சம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இது உள்ள இருக்கிற பீப்புள் ப்ரிஃபர் அதர் கண்ட்ரிஸ், தே ப்ரிஃபர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அங்கே பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவங்கள அவ்வளோ சீக்கிரம்? உண்மையாக அவங்க வெள்ளைக்காரங்க வந்து எங்களோட செட்டே ஆகாது நார்மலி. பட் நாங்கள் வந்து அங்கே நாங்கள் அடாப்ட் சிஸ்டம் பண்ணோம். நாங்கள் வந்து லாங்குவேஜ்
அவங்க கல்ச்சர், இப்போ நாங்கள் எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எங்களை நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தால் அவங்க நம்மளை 100 வீதம் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஒரு ஆள் தெரியாத ஆளை பார்த்தா நாங்கள் வணக்கம் சொல்ல மாட்டோம் ரோட்டில் போனால். ஆனால் அங்கே அப்படி இல்லை. நீங்கள் யாரை பார்த்தாலும் வணக்கம் பூஷு, வணக்கம்னா பூஷு. யாரை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1000 வாட்டி நீங்கள் வந்து வணக்கம் சொல்லணும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து புதுமை. எங்கள் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒருத்தனை தெரியாதவனை பார்த்தா நாங்கள் வாழ்க்கையில் சிரிக்கவும் மாட்டோம். ஆனால் அவங்க சிரிப்பாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு கல்ச்சர், இன்னொரு கன்செப்ட். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி முக்கியமாக மொழியை கற்றுக்கிட்டா நாங்கள் அவங்களோட வந்து இப்போ நிறையா எங்கள் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய மக்கள் எங்களோட மைக்ரேட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது அங்கே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எல்லாமே ஓகே. எப்படி சொல்கிறது, இப்போ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் பயங்கரமாக சம்பாரிச்சாலும் தே பே டாக்ஸஸ். அது என்ன ஒரு விஷயம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே சம்பாரித்து டாக்ஸ் கட்டுறதுக்குமா இருக்கட்டும், ஃப்ரான்ஸோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் எக்கனாமிக் சிஸ்டத்தில் என்ன ஒரு விஷயம் பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது? ஃப்ரான்ஸில் வந்து டாக்ஸஸ் கூட தான். மற்றபடி சிஸ்டம் இங்கே விட ரொம்ப ஒரு சிஸ்டம் வந்து நம்ம யார் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே போனால் ஒரு மாதம் நின்னா நீங்கள் திருப்பி வர்றதுக்கு நீங்கள் வேணான்னு தான் சொல்லுவாங்க, திருப்பி பேக் டு ஹோம். ஏன்னா அப்படி ஒரு சிஸ்டம். அந்த அமைப்பு வந்து நீங்கள் கொடுக்குற டாக்ஸிலையும் மற்றபடி அந்த லேண்ட்ஸ்கேப்போ சரி. நீங்கள் வந்து விண்டரில் வந்து ரொம்ப இப்போ நேற்றெல்லாம் நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது ஃப்ளைட்லாம் இன்னைக்கு கேன்சல். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஸ்னோ. ஓகே. ஸ்னோ வந்து ஒரு 2 ஃபீட்டில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதையும் தாண்டி காசு இப்போ நாங்கள் வந்து ஒரு மினிமம் சம்பளமே ஒரு 2 லட்சம் யூரோ, 2 லட்சம் இந்தியன் காசு மினிமம் சம்பளம். ஸோ இவ்வளோ காசுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு விஷயம் வந்து நாங்கள் இப்போ ஒரு மினிமம் சம்பளம் இந்தியன் ஸ்கேலில் பார்த்தா அது ஒரு பெரிய சம்பளம். ஸோ மற்றபடி லைஃப் ஸ்டைல் நீங்கள் சொன்ன மாதிரி ஈஃபில் டவர் மாதிரி நல்லா வேர்ல்டு பெஸ்ட் பிளேஸ். எல்லாருமே ஃப்ரான்ஸ்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே இது சே ஐஃபில் டவர். அதை தாண்டி என்ன ஒரு விஷயங்க இருக்குது? ஃப்ரான்ஸை சொன்ன போனால் அந்த வில்லேஜஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ரான்ஸில் மக்கள் கூடி பார்க்குறது பாரிஸ். அதை விட்டு பார்த்தா பெரிய இந்த வயல்கள், அதேமாதிரி வந்து ஃபாரஸ்ட், நிறைய சூப்பரான விஷயங்கள் நிறைய இருக்குது ஃப்ரான்ஸில். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே போய் எனக்கு கோப்ப பண்ண உங்கள் சேனல்லையா இருக்கட்டும், ஒரு பெரிய எதிர்ப்புனா என்ன நீங்கள் அங்கே எதிர்கொண்டீங்க? ஃப்ரான்ஸில் முக்கியமாக அந்த மொழி தான் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து மொழியோட இதில் இல்லாட்டி நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் மொழி இல்லாட்டி நீங்கள் வாழவே முடியாது. அதுதான் ஒரு உண்மையான பகுதி. மற்றபடி தமிழ் ஆட்கள் கூட இருக்கிறபடியாக நாங்கள் வந்து கடைக்கு எல்லாம் போனால் தமிழ் ஆட்கள், எங்கள் ஆட்கள் நிறைய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அதுபடி வந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்து எங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே எங்கள் ஊர் மாதிரியே இடங்கள் இருக்குது, கோவில் இருக்குது, நீங்கள் வந்து சாப்பாடு கடை இருக்குது, நீங்கள் தோசை இதெல்லாம் வடையெல்லாம் அங்கேயே சாப்பிட்லாம். ஸோ அப்படிப்பட்ட இடம் கூட நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்க்கலாம். நீங்கள் சின்ன ஒரு சென்னையோ சின்ன ஒரு மதுரையோ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் பார்க்க வேணால் நீங்கள் நம்புவீங்களா? ஓகே, நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட இடங்கள் தமிழில் போர்டு இருக்கும், தமிழ் ஆட்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எங்களோட கல்ச்சர் கலாச்சாரம் நாங்கள் எங்கே போனாலும் கோவிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 கோவில், ஒரு கிலோமீட்டரில் 5 கோவில் இருக்கும், 1 கிலோமீட்டரில் 5 கோவில் இருக்கும். பிள்ளையார் கோவில் இருக்கும், முருகன் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. நான் 1ஆம் தேதி வந்து கோவிலுக்கு போனோம். போனால் ஒரு 2000 சனம். கோவிலுக்குள்ளே போக சனம் இல்லை, இடம் இல்லை. நானே ஷோக், என்னடா இவ்வளோ சனமேன்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் அதுதான் நாங்கள் எங்களோட கலாச்சாரம் படி. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறபடியாக நாங்கள் எங்களோட கலாச்சாரம் அங்கே டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வாழ்கிறபடியாக நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயும் வாழலாம், ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ, நீங்கள் போய் காலமாக இட்லி தோசை சாப்பிடுவீங்க, மதியம் போய் சோறு சாப்பாடு சாப்பிடுவீங்க, இரவைக்கு போய் சிக்கனோட பரோட்டா சாப்பிடுவீங்க, அதே மாதிரி நீங்கள் அங்கேயும் வாழலாம். ஸோ இதெல்லாம் ஷாக்கிங் நியூஸ். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே நீங்கள் வாழலாம். நீங்கள் போய் வேட்டி சட்டை எடுக்கலாம், நீங்கள் போட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் பட்டே எடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ட்ரெடிஷன், அந்த ஊர் மக்களே பண்றாங்கல்ல, எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. எங்கள் கலாச்சாரம் வந்து உலகத்தில் இவ்வளவு 5000 6000 ஆண்டு பழக்கமான கலாச்சாரம் வந்து உலகத்தில் நாங்கள் பெருமைப்படலாம். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கலாச்சாரம் தெரிஞ்சவங்க எத்தனை வெள்ளைக்காரங்க இங்கே தாங்கி எங்களோட கலாச்சாரத்தை பற்றி படிக்கிறாங்க. எவ்வளோ ரிசர்ச் நடக்குது. ஸோ நாசாவில் இருந்து எங்கள் கலாச்சாரம் வந்து அவ்வளவுக்கும் பொக்கிஷமான ஒரு விஷயம் தானே. ஸோ இவ்வளோ விஷயம் நாங்கள் வந்து உள்ளுக்கு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ எங்கள் கலாச்சாரம் அங்கேயும்
பரப்பி அங்கேயும் நாங்கள் நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறோம். ஓகே 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 சார். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கேருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க, அந்த சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஃப்ரீயாக இருக்குல்ல. ஸோ த ஆக்சசரிஸ் யூ வேர், த கோட் யூ, த சூட் யூ வேர், எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துருக்குன்றதுக்கான ஒரு பெரிய உதாரணம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் வாஸ் தட் ஒன் ஆக்சசரி அந்த டைம் ரொம்ப நாளாக நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு காலத்தை போய் நான் அந்த ஒரு பெரிய பீட், அது ஒரு லூயி வுட்டான் ஷோரூமாக இருக்கலாம், ஒரு பர்பரி ஷோரூம், நாங்கள் போயிட்டு அதை வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர்னா வாட் இட் பி, ஒரு கனவாக நீங்கள் நினச்சது நிஜத்தில் நடக்கும்போது என்னோட மைண்ட் செட்டே சார் ஒன்றும் காசு பார்க்காம வாங்குறது. இப்போ நீங்கள் லூயி வைத்துனா சரி, மோன் பிளாங்கா சரி, ஹெச்எம்மா சரி, எதுனாலும் காசு பார்க்கக்கூடாது. என்னோட மைண்ட் செட், நானே இப்போ சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து நான் எனக்கு என்ன கடையாக இருந்தாலும் அந்த பிராண்ட் இப்போ 5 லட்சமோ 10 லட்சமோ அது காசு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுதான் என்னோடய மைண்ட் செட். மற்றபடி காசு செலவழிக்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதுதான் அந்த அப்படி நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிச் ஆகணும்னா ரிச்சஸ் மைண்ட் செட் இருக்கும். காசு வந்து செலவழிக்கணும் சார். அதெல்லாம் நான் இப்போ தான் கற்றுக்குறேன். முதல்ல 500 யூரோ 500 சாப்பாடுக்கு இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து காசு எப்படி செலவழிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் காசு உங்களை தேடி வரும். ஆனால் அதுக்கான நீங்கள் சோர்ஸ் வச்சுட்டு தான் காசு செலவழிக்கணும். இருக்கிற காசு செலவழிச்சிட்டு நீங்கள் பயங்க சீரோ ஆகக்கூடாது. ஆனால் இது மைண்ட் செட், ரிச்சஸ்ட் மைண்ட் செட் சொல்லுவோம். இந்த மைண்ட் செட் வச்சா நீங்களும் இல்லாட்டி யார் வேணாலும் இந்த மாதிரி ரிச் அந்த இதில் வரலாம். ஏன்னா வந்து எங்கள் மைண்டு வந்து ரிச், நான் வந்து யோசிக்கிறது ரிச்சாக தான் யோசிப்போம். அப்போ உங்களை சேர்ந்த கனெக்ஷன் எல்லாம் வந்து அந்த மாதிரி சர்க்குலேஷன்லேருந்து வரும். உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நான் போகும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தா மில்லியனர்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த அந்த எங்களை சுற்றி உள்ள வந்து ஒரு வேவ் அது நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் பாசிட்டிவ் மைண்ட் தாட் வந்து இல்லாட்டி நீங்கள் டெய்லி ஒரு கடன்காரனோட நீங்கள் வந்து சாவாசம் வச்சா உங்களையும் தேடி தான் கடன் வரும் சார். ஸோ அந்த சர்க்கிளை கரெக்டாக எக்ஸாக்ட்லி நீங்கள் எப்படி ஒரு சர்க்கிள் அமைச்சிருக்கீங்களோ அந்த சர்க்கிளில் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரும். நீங்கள் தேடுறது உங்களுக்கு இந்த இயற்கை தரும். இந்த இயற்கை வந்து உண்மையாக ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டால் அது பவுலோ கோயிலோட வந்து உண்மையாக நான் பெனிஃபிட் பண்ணுற ஒரு వ్యక్తి இதுதான். நான் 100 விதம் சொல்லலாம். அது வந்து 100 விதம் கேரண்டியாக உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். என்னோடய வாழ்க்கையில் நடந்தது வந்து உண்மை. நைஸ் நைஸ். நீங்கள் சொல்லக்கூடியது நிறைய பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர் இஸ் எ ஈஸி ஜாப். என்ன நிறைய இடத்துக்கு போவாங்க, ஈஸியாக காசு கொடுத்துருவாங்க, இவங்க அதை பற்றி பண்ணுவாங்கன்னு. நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து லைக் அதுக்கான ஒரு மெனக்கெடல் தேவைப்படுது, இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கான எப்படி சொல்ல, மற்றவங்களுக்கு ஒரு ஒரு சஜஷன் மாதிரி ஒரு டிப் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க பீயிங் ஒரு யங் ஆர் நியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு? சார் முக்கியமாக இது வந்து நாம் வந்து ஒரு படிக்காத விஷயம் ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட துறையில் நீங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து A to Z நீங்கள் செஞ்சுட்டு தான் நீங்கள் வரலாம். என்னோட துறையில் வந்து நான் இப்படி வரதுக்கு வந்து யாதர்ச்சியமாக வந்தோம். நான் இந்த துறையை ஆசைப்படலை. ஆனால் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கொடுக்க முடியுமோ, மக்கள் என்ன கேட்குறாங்களோ அது நான் கொடுத்துட்டுருக்கோம். மற்றபடி என்னால் ஒரு ஆள் கூட இன்ஃப்ளூயன்சர் ஆனால் அவங்க வந்து லைஃப்பில் சேஞ்ச் நடந்தால் அது ரொம்ப சந்தோஷம். ஃப்ரான்ஸில் நிறைய மக்கள் வந்து எனக்கு பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க, உங்களால் நான் வீடு வாங்கியிருக்கேன், உங்களால் எனக்கு வந்து பிஸ்னஸ் சொந்தமாக வாங்கியிருக்கேன். எனக்கு இது பார்க்கும்போது கண்ணில் இது ஏன்னா இமோஷனில் பிகாஸ் நம்ம வந்து காசு கொடுத்து யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது. இம்பாசிபிள் டு ஹெல்ப் எ பீப்புள். அது வந்து நாளைக்கு அது ஒரு பெரிய இதாக வரும். ஆனால் இந்த மாதிரி நான் செய்கிற ஒரு பாதையில் போனால் இப்போ நிறைய மக்கள் எங்கள் மக்கள் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ், அது வந்து எனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆள் வந்து ஒரு சொந்த ஓன் பிஸ்னஸ் என்னாலேன்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். நிறைய ஃபேமிலி சொல்லுவாங்க, எங்கள் பையன் வந்து உங்களை ஒரு இன்ஸ்பயராக எடுத்து செய்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக ஒரு சந்தோஷக்கூடிய விஷயந்தான். நிறைய பேர் வந்து என்ன மாதிரி வந்தால் அவங்கள மாதிரி நான் பார்க்குறோம். ஏன்னா நல்ல விஷயம் செய்கிறவங்கள வந்து நாங்கள் வந்து ரோல் மாடலாக எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பகுதியில் வந்து நான் எடுத்த வந்து ஸ்டீவ் ஜாபோ சரி, கிறிஸ்டியானோவோ சரி, எலன் மாஸ்கோ சரி, இவங்க எல்லாம் வந்து ஐக்யூ வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த வேவ் லெங்க்த்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மற்றவங்கள கோப்பி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ் முடியாது. ஸோ தெர் இஸ் நோ ரோல் மாடல். நீங்கள் அவங்கள கோப்பி பேஸ் இட் ஒன்ட் ஒர்க். ஆனால் அவங்ககிட்ட இருந்து அந்த பாசிட்டிவ் தாட் இதை எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட ப்ராசஸில் நீங்கள் போனால், உங்களோட பாதையில் போனால் யூ வில் பி சக்ஸஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு துறை எனக்கு இது இந்த துறையே தெரியாத துறையில் நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து அது எல்லாராலையும் முடியும். அப்போ நீங்கள் இருக்கிற துறை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி அதுக்கு என்ன நெக்ஸ்ட் கட்டம் என்ன அது நீங்கள் பார்த்தா எல்லாருக்கும் சக்ஸஸ் கேன் பி டன் சொல்லலாம். ரைட், எக்ஸலன்ட் சார். அண்ட் ஃபைனலி
நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அடுத்த கட்ட தலைமுறைக்கோ, இல்ல வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் கோல்? ஏன்னா இப்போ நீங்க ஃப்ரம் ஹியர் இப்போ நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்க. வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் கோல்? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜி பூம்பா என்னவா இருக்கணும், இல்ல என்ன அவருடைய பெரிய கோலா இருக்குது? 10 வருஷமெல்லாம் எனக்கு வந்து அது லாங், அது அது So, வரைக்கும் 5 வருஷம் உயிரோடு வச்சுக்கலாம். இருக்கிறதோ அதெல்லாம் வந்து 2030. நான் வந்து நெக்ஸ்ட் 1 மந்த் 1 இயர் இதுதான் என்னோட சரி, இது. சூப்பர். ஸோ 1 இயர் இப்படி எலன் மாஸ்கோட இப்படி ஒரு இன்டர்வியூ அப்படிதான் நான் அதுதான் என்னோட அப்படி அவரை ஒரு 1 இயர்ல வந்து எலன் மஸ்கை இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ காஃபி வித் எலன் மாஸ்க் அப்படிதான் என்னோட சிம்பிளான விஷயம் தான். ஓகே. பெருசா ஒன்றும் ஆசைப்படல. எக்ஸலன்ட். சொல்லுவாங்களே இல்லாட்டி அவங்க அடுத்த மிஷன்ல வந்து ஒரு இதா போயிட்டு மூன்ல போறதோ அப்படிப்பட்ட எய்ம் ஃபார் த ஸ்டார் சொல்லுவாங்க. நீங்க எய்ம் ஃபார் த மூனே வச்சிட்டீங்க டைரக்டா. சார் ஏன்னா எனக்கு அட் த பிகினிங் இட் செல்ஃப் எனக்கு அப்படிதான் என்னோட மைண்ட் செட்டும் என்னோட டேரி எல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்போ எல்லாம் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க நீ பைத்தியம், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்போ சொல்கிறேன், இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அம்மாவே நான் கனவு காண்டுட்டோம், நீ வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டிட்டு போகிற, ஏற்கனவே ஃப்ளைட் ஓட்டியிருக்கேன், பக்கத்தில் நான் தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நாங்கள் அவங்களே மாற்றிட்டோம். அதுதான் நம்ம வந்து பவர். அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பீயிங் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நினச்ச பொருள்லாம் வாங்கி தர முடியுது, உங்களுடைய ஃபேமிலிக்கு எல்லாம் பண்ண முடியுது. அது எவ்வளோ ஒரு பெருமையாக சந்தோஷமான விஷயம். அதுதான் சார் நாங்கள் அச்சீவ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கொடுக்குறதே சந்தோஷம். இப்போ என்னால் வந்து மற்றவங்க வந்து சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷம் தான் எனக்கு கிடைக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விலையில்லாத பொருளை நான் வாங்கினாலும் அது எனக்காக நான் போட்ட ஒரே கருப்பு கோட்டு தான், நீ இப்போ அன்னைக்கு போட்ட அதே கருப்பு கோட்டு தான். எனக்கு அப்படி ஒரு ஆசை கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கிஃப்ட் பண்ணும்போது அந்த சந்தோஷம் தான் எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். சரி, இப்போ ஜி பூம்பான்னு சொன்ன உடனே யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எனி ஒன், யூ கேன் செல் எனி திங். கிட்டத்தட்ட இந்த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்லாம் ஜார்டன் பெல்ஃபோர்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்கட்டா இந்த இன்டர்வியூவில்? ஸோ ஐ வில் கிவ் யூ சம் ப்ராடக்ட் ஏதாச்சும். சரி, இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது, என் கையிலேயே ஒரு லென்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த லென்ஸை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும். பட் நாட் இன் ஜென்ரலாக. உங்களுக்கு வந்து ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரியுன்றீங்களா? ரேண்டமாக இந்த லாங்குவேஜெல்லாம் இதை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஸோ முதல்ல வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் மொழியிலே சொல்லுவோம், ஃப்ரெஞ்சிலே சொல்லுவோம். முதல்ல ஜி பூம்பாவில் சாப்பிடுவோம். ஜி பூம்பா, bonjour des amis, aujourd'hui je suis avec un bon caméra. Est-ce que quelqu'un cherche un bon caméra? Ici, moins cher, 200 € seulement aujourd'hui. Je voulais vendre pour vous uniquement le promo de J Boomba. C'est moins cher que moins cher, 2026 pour vous. Merci tout le monde, n'oublie pas, 200 € aujourd'hui. Merci, vous avez une bonne journée, J Boomba. இது வந்து ஃப்ரெஞ்சில். சரி. ஸோ அடுத்த மொழியில் போவோம். ஸோ in English. Good evening everybody. Now J Boomba give one of the good promotion for Canon camera lens. It's only for today is 200 euros. So it's ultimately promotion on behalf of J Boomba. It's 2026. Today the price is 200 euro only for today. For everybody, have a wonderful day. Don't forget J Boomba. English, then Malayalam. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇത് കാനോണിൻ്റെ ക്യാമറ ഇന്ന് ജി ബൂംബ ചാനലിൽ നിങ്ങളിത് മേടിച്ചാൽ നിങ്ങൾക്ക് വെറും 200 യൂറോയ്ക്ക് കിട്ടും. സോ ജി ബൂംബയുടെ പ്രൊമോഷൻ പ്രമാണിച്ച് 2026 ജനുവരി 8-ാം തീയതി ഇന്ന ദിവസത്ത് നിങ്ങൾക്ക് കാനോൺ ക്യാമറയുടെ ലെൻസ് വെറും 200 യൂറോ മാത്രം. സോ മറക്കല്ല, ജി ബൂംബ നന്ദി. സോ മലയാളം, then we go Arab, Hindi after Arab. Okay. So अस्सलाम वालेकुम, सत श्री अकाल प्यारी बहनों भाइयों, आज आपके लिए कैनन कैमरा जी बूम्बा का चैनल में 200 में दे रहा हूँ भाईजान, आप भूलना मत. आज 2025 में आप ले गए तो आपको सिर्फ मिलेगा 200 में ये वाला कैमरा जी बूम्बा का चैनल में. सो आप भूलना मत. एक ही दिन में प्रमोशन चल रहा हूँ. सबके लिए धन्यवाद. अस्सलाम वालेकुम, सत श्री अकाल. अस्सलाम वालेकुम. الحين أنا موجود هذا كانون 200. الحين أنا موجود صرف 200. هذا زين مو مشكل. كلام زيادة كانون كاميرا. अस्सलाम वालेकुम. زين. சரி, இது கூட இன்னொரு சேலஞ்ச் கொடுக்கவா? ஆமா கொடுங்க. ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா உங்களோட அந்த ஃபன்னி வேலை இதை சொல்லுங்களேன். அந்த ஜி பூம்பா சொல்லி அந்த ஓகே.
கண்ணாடி போட்டு தான் திரும்ப ஜிபும்பா. ஃபுல்லா எல்லாமே சொல்ல வேண்டாம். ஓகே, இது மட்டும் சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் French ஒரு கொஞ்சம் மட்டும். எக்ஸென்ட்ரிக்கா கொஞ்சம் ஃபன்னியா அந்த ஒரு நோட் வேணா நீங்க எடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்சிலே சொல்லலாமா? யா யோர் விஷ். ஓகே. Jibomba! Bonjour des amis. Aujourd'hui, Jibomba donne un bon offre. Ici, les canons seulement pour 200 €. Achetez aujourd'hui tout de suite. Moins cher. 2026 pour le janvier 8. 200 € pour seulement Jibomba. N'oubliez pas aujourd'hui. Merci beaucoup tout le monde. Vous avez une bonne journée. Jibomba! ஓகே, என்ன சொல்றாங்கலாம் புரியல. அந்த சி பூம் பா அது மட்டும் புரியுது. பட் அதுதான் உங்களோட அந்த ஒரு மேஜிக்கல் வேர்ட். பிரான்சியே கலக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வார்த்தையை வச்சு. எக்ஸலென்ட். டன். ஸோ இது வந்து முதல்ல செய்யும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இது நீங்கள் வந்து காமெடி பீஸ், நீங்கள் வந்து எங்களுக்கு காமெடியாக இருக்குது. ஆனால் இது வந்து டக்குன்னு மேலே போகும்போது இப்போ குமாம்பட்டியோட அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே எக்ஸலென்ட் சார். ஸோ ஃப்ரான்ஸ் பற்றியும் சரி உங்களை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி நிறைய விதமான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. பட் இங்கேருந்து ஒருத்தர் ஃப்ரான்ஸில் போய் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. பீயிங் அண்ட் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் இவ்வளோ பேருக்கு இருக்கீங்கன்னா தட்ஸ் நாட் எ ஈஸி டீல். பட் யூ ஆர் லைக் ராக்கிங் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.